இனிமே டீ காஃபிக்கு பதிலா வீட்டிலே இந்த மாதிரி மூலிகை காப்பி செய்து குடிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த விதமான நோயுமே அண்டாது. குறிப்பாக மூட்டு வலி, உடல் வலி, உடல் அசதி, உடல் சோர்வு, கை கால் வலி, பாத எரிச்சல், சளி தொந்தரவு, இருமல் தொந்தரவு, ஆஸ்துமா இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிடும். இது முக்கியமா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பும் கொடுக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு முதல்ல 20 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கங்க. அதாவது ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி உலர வைத்தது தான் இது. அடுத்ததா 5 கிராம் அளவுக்கு அதிமதுரம் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு 5 கிராம் அளவுக்கு சித்தரத்தை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன துண்டு எடுத்துங்க போதும். இது மூணுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது மிக்சியில சட்டுன்னு அரைபடாது. அதனால இந்த மாதிரி உரல்ல சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா தட்டி எடுத்துக்கங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். இல்ல உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல கிடைச்சதுன்னா நீங்க பவுடரா பயன்படுத்திக்கங்க. இப்ப இதை தட்டி எடுத்துட்டேன். இது ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு பேன்ல 100 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அதாவது தனியா விதை சேர்த்துக்கலாம். இப்ப இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துங்க. அடுத்ததா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வால் மிளகு, இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. தீஞ்சிடக்கூடாது. நல்ல மிதமான தீயில வச்சுட்டு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். அவ்வளவுதான். அப்பதான் அந்த காஃபி நல்ல சுவையா இருக்கும். அதே சமயத்துல அதனுடைய மருத்துவ குணம் நமக்கு முழுமையா கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்க கொத்தமல்லி விதை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா சரியாகிடும். அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். முக்கியமா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா, அதாவது தைராய்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை தாராளமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும். இப்ப பாருங்க, எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. நல்ல வாசனையும் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த இடிச்சு வச்சிருக்க சுக்கு, அதிமதுரம், சித்தரத்தை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதனுடைய சூட்ல இது வறுபட்டா போதும். ஏன்னா அது கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்ல இருக்குல்ல, கருகிடும். அதுக்காக தான். எதுக்காக அதை நம்ம சூடுபடுத்திக்கிறோம்னா, நமக்கு இதை நம்ம அரைச்சு வைக்கும் போது ஏதாவது பூச்சி அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதையும் ஒரு முறை நான் சூடு பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இதை நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்க இது கூட திப்பிலி கிடைச்சுன்னா அதுல ஒரு 10 கிராம் எடுத்துட்டு கூட நீங்க வறுத்துட்டு பயன்படுத்திக்கலாம். அது இன்னும் நல்லது. எனக்கு கிடைக்கல, அதனால நான் இன்னைக்கு சேர்க்கல. இப்ப இதை நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு நீங்க பயன்படுத்தலாம். ஒரு ஆளுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் விகிதம் பயன்படுத்தினாலே போதும். இது இப்ப நம்ம எப்படி காஃபி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பவுடர்ல இருந்து 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் தாராளமா பயன்படுத்தலாம். உங்களுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரி இருக்குன்னா தாராளமா நீங்க 1 டீஸ்பூன் பயன்படுத்தலாம். சேர்த்துட்டு கூடவே கருப்பு டீ நான் இன்னைக்கு சேர்க்கிறேன் சுவைக்காக. கருப்பு டீக்கு பதிலா நாட்டு சக்கரை, வெல்லம் இதுல எது வேணாலும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். வெள்ளை சக்கரை சேர்க்க வேண்டாம். இப்ப இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த சாறு எல்லாமே அந்த தண்ணியில நல்லா இறங்கும். இதை அப்ப நீங்க அப்படியே குடிக்க வேண்டியதான். இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். காலையிலேயே இருந்தாலும் சரி, ஈவினிங்கா இருந்தாலும் சரி, டீ காஃபிக்கு பதிலா இதை நீங்க குடிச்சீங்கன்னா நல்ல ஒரு இதமா இருக்கும். வாய்க்கும் சரி, நல்ல ருசியாவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நாளே உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அஜீரண கோளாறு, செரிமான பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். மலச்சிக்கல் இருக்காது. உடல் சோர்வு, உடல் அசதி எல்லாமே நீங்கும். உடல்ல எங்கேயாவது கழிவுகள் இருந்தாலும் அந்த கழிவுகளை எல்லாத்தையுமே முழுமையா நீக்கிடும். அவ்வளவு ஒரு அற்புதமான பானம் இது. டீ காஃபி குடிக்கும் போது நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படும். ஆனா நீங்க இதை குடிச்சு பாருங்க, வாய்க்கு ருசியாவும் இருக்கும். அதே சமயத்துல உடலும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். சளி தொந்தரவு இருக்கவே இருக்காது. நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.